ஹலோ எஃப்எம் 106.4 காத்துவாக்குல நிகழ்ச்சியில நான் உங்க ராஜி பேசிட்டு இருக்கேன். அடுத்ததா காத்துவாக்குல என்ன காத்துட்டு இருக்கு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குதோ. இது நம்ம ஆளு. இன்னைக்கு இது நம்மால நம்ம கூட பேசுறதுக்காக தமீம் அன்சாரி சைக்கிளிஸ்ட் கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம 21 டேஸ் சைக்கிள்லயே டிராவல் பண்ணி போயிருக்காரு. அவர் கூட தான் பேச போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மிகவும் அருமையாக இருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிளிங் பண்ணணும்னு எப்படி? ஏன்னா நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க பைக்ல, கார்ல. ஆனா சைக்கிள்ல இவ்ளோ தூரம் போகணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அத பத்தி சொல்லுங்க. நம்ம என் வண்டியில நான் ஒரு வண்டி வாங்கி அந்த வண்டியில டிராவல் பண்ண ஒரு எண்ணம் இருந்துச்சு. திடீர்னு ஒரு காலகட்டத்துல சைக்கிள்ல ஒரு எண்ணம் ஃபுல்லா சைக்கிள்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் ஆல் இந்தியா 53 டேஸ்ல பண்ணேன். பெங்களூர், மும்பை, டெல்லி, கல்கட்டா, தமிழ்நாடு, பெங்களூர் ஒரு 6000 கிலோமீட்டர் தனியா சைக்கிள் பண்ணேன். 6000 கிலோமீட்டர் தனியா சைக்கிள் பண்ணீங்க? ரொம்ப பெரிய விஷயம். எப்படி இத நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமே, அதெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க? என்னோட இலக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். சூப்பர் சார், கரெக்டா சொன்னீங்க. என்னோட இலக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அழகா சொன்னீங்க. சரி, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்றீங்க, எக்ஸ்பென்ஸ் இருக்கும். சோ உங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க? என்னுடைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ரைட்ல முழுக்க பைக்கிங் கம்யூனிட்டி ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஓகே மக்களே, தொடர்ந்து தமீம் அன்சாரி கூட பேசலாம். சைக்கிளிஸ்ட் கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. சோ தொடர்ந்து பேசலாம், இணைஞ்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் 106.4.